ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஹுக்கான்னு ஒரு போதை விஷயம் தான் சென்னையில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஹுக்கான்னா ஒரு குடுவை மாதிரி. ஓகே ஓகே. அதில் கொஞ்சம் போதையை கலந்துட்டு ஓகே, இந்த வைப் மாதிரி அதை வச்சுக்கிட்டு ஒரு 5 பேர் உட்காந்து குடும்பமாக குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருப்போம். என்ன அதுதான் இருந்தது. அது நுங்கம்பாக்கத்தில், அதே நுங்கம்பாக்கத்தில் அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சுங்க. ஆமாம், நுங்கம்பாக்கத்தில் குறிப்பாக அந்த ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் 2-3 அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் அது இருந்தது. அப்போ இருந்த சிட்டி போலீஸ் கமிஷனர் ஏகே விஸ்வநாதன், அதுக்கப்புறம் சந்தீப் ரத்தோர், இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக அதை வந்து அடித்து ரெய்டு அடித்து அந்த டீம்லாம் அதை ஒடிச்சு அவங்க பீரியடில் அதை முடிஞ்சிடுச்சு. ஓகே, இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ டிஜிபியாக இருக்க சங்கர் ஜிவால் இருக்கார்ல, அவரே சிட்டி கமிஷனராக இருக்கும்போதும் அது அந்த நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் நீங்கள் பாருங்கள், அந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ, அந்த சினிமா ஏரியாவோடைய கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியா, அங்கே மட்டும் தான் அதெல்லாம் இருக்குது. அதை அடித்து ஒடிச்சு எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ அது இல்லை எங்கேயுமே, அந்த மாதிரி இருக்கிற தகவல் இல்லை எங்கேயுமே. ஓகே. ஆனால் இது வந்து உங்களுக்கு போதை பொருள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர்ன்ற விஷயம் போய், அப்புறம் அந்த கஞ்சான்ற விஷயம் போய், போதை சாக்லேட்ன்ற போய் கொகைன்ல வந்து நிக்குது. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.